ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பைச்சாமல் எப்படி நம்ம எந்த ஒரு எரரும் இல்லாமல் க்ளீனாக நம்ம காலேஜ் நெக்ஸ்ட்டில் ஏற்றுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் க்ரோம் இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். நான் எல்லாத்தையும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், நம்ம போடுற எல்லா கமெண்ட்ஸையும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சர்ச் பாரில் போயிட்டு டவுன்லோட் பைச்சாம் ஃபார் காலேஜ் நெக்ஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ஓப்பன் ஆகும். எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் தான் இது, ஜெட் பிரைன்ஸ். இதுதான் அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் இன்ஸ்டால் பைச்சாம் அந்த இதை கொடுக்கலாம், இல்லை மேலே உள்ளதை கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் இருக்குது. கம்யூனிட்டி வெர்ஷன் ஒன்று இருக்குது, ப்ரொஃபஷ்னல் ஒன்று இருக்குது. ப்ரொஃபஷ்னல் நீங்கள் காசு கட்டுற மாதிரி இருக்கும். நமக்கு இப்போ நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கம்யூனிட்டி எடிஷனே போதுமானது. ப்ரொஃபஷ்னல் வேணும்னா நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம். கம்யூனிட்டி இந்த மாதிரி கீழே கொடுத்துருப்பான். அது ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோடு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிரும். எப்படி ஒரு 700 MB சம்திங் இருக்கும். 754 MB வருது. காமனாகவே இந்த மாதிரி நீங்கள் என்ன ஆப்பு காலேஜ் நெக்ஸ்ட்டில் ஏற்றனாலே அந்த ஃபைலை நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் ப்ராம்ப்டில் போய் தான் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பைச்சாமும் அதே மாதிரி தான். இப்போ இந்த ஃபைல் ஏறிடுச்சு. இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் காலேஜ் நெக்ஸ்ட்டில் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Ctrl+Alt+T அமுக்குனீங்கன்னா வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம அந்த டவுன்லோட் எதுக்குள்ளே அந்த ஃபைல் இருக்கோ அதுக்குள்ளே போகணும். டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் அந்த ஃபைல் எப்படி இருந்தாலும் இருக்கும். நீங்கள் ஒருவேளை பென்ட்ரைவ் எது மூலமாச்சு ஏற்றி வேறு ஃபோல்டரில் இருக்குன்னா சிடி அந்த ஃபோல்டர் நேமாக போட்டுக்கோங்க. இப்போ டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, அதனால் நான் அதுக்குள்ளே போய்க்கிறேன். சிடிங்கிற கால் டைரக்டரி. ஒன்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கமெண்ட்டை போடணும். முதல்ல அந்த ஃபைல் நேமை நம்ம செக் பண்ணிக்கிட்டால் பெஸ்ட்டு. டெர்மினல் அப்படியே எல்எஸ்ங்கிறத டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள எல்லா ஃபைல்ஸையும் காமிச்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் அந்த இருக்கும் பைச்சாம் கம்யூனிட்டி வெர்ஷன். நான் இப்போ ப்ரொஃபஷ்னல் வெர்ஷனும் ஏற்றி தான் வச்சுருக்கேன், அதனால் காட்டுது. முதல்ல நான் போடுற கமெண்ட் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃபைல் நேமை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுறதுக்கு டெர்மினலில் என்ன பண்ணணும்னா, Ctrl+Shift+C அமுக்குனீங்கன்னா காப்பி ஆயிரும். அதே மாதிரி Ctrl+Shift+V அமுக்குனீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் அந்த என்டர் பட்டன் எடுத்து ஒரு டம்முன்னு ஒரு அடி அடிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் வேலை. இது இன்ஸ்டால் ஆகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதாவது உங்களுக்கு மேபி ஏதாச்சும் எரர் கூட வரலாம் இன்ஸ்டால் ஆகும்போது. மோஸ்ட்லி எரர் வராது. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே, இப்போ இன்ஸ்டாலேஷனை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம அந்த பைச்சாம் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போகணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, சிடி நம்ம கமெண்ட்டை போட்டுக்கோங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃபைல் இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல அப்படியே ஒரு பேஸ்ட்டை போட்டு விட்ருங்க. போட்டுட்டு மறுபடியும் என்டர் டம்முன்னு ஒரு அடி அடிச்சிங்கன்னா நம்மளால் சாரி ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு, இருங்க கண்டுபிடிப்போம். மேபி இப்போ எல்லாம் அடித்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேமில் அந்த எக்ஸ்டென்ஷன் இல்லை. நான் அந்த எக்ஸ்டென்ஷனோட போடவும் எனக்கு அது இன்ஸ்டால் ஆகலை. ஸோ இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட்டு போடுங்க. காப்பி பேஸ்ட்டு கூட போட வேணாம். நீங்கள் ஜஸ்ட் அந்த கமெண்டை போட்டு ரைட் ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே பழைய கமெண்ட் லோட் ஆயிரும். அப்போ ஏரோ அமுக்குனீங்கனாலும் உங்களுக்கு பழைய கமெண்ட் வந்துடும். அதில் அந்த tar.gz அந்த எக்ஸ்டென்ஷனை மட்டும் இப்போ தூக்கி விட்ருவோம். அப்புறம் இதில் உங்களுக்கு எந்த ஸ்டெப்ஸும் புரியலைன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ அடுத்த கமெண்ட்டை போட போகிறோம். இந்த கமெண்ட்டை போட்டோன்னா நமக்கு ஓப்பன் ஆயிரும். இது என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்போ நான் டைப் பண்ணுறதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஹவு டு இன்ஸ்டால் பைச்சாம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுள்லேயே வரிசையாக வரும். அதை வச்சு நீங்கள் போடலாம். என்ன ஆப்பாக இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த இதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. /bin/python.sh இதை போட்டு ஒரு என்ட்ரு அதை டம்முன்னு ஒரு அடி அடிச்சிங்கன்னா அடுத்து இங்கே நம்மளால் வந்துடுவாப்பில் லோட் ஆயிரும். ஓகே, லோடாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உங்கள் பிசி பர்ஃபார்மன்ஸை பொறுத்து. நம்ம பிசி கொஞ்சம் ஓல்டு பிசி தான். இப்போ பைச்சாம் அப்படிங்கிற உங்களுக்கு லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல தான் ஜஸ்ட்டு நீங்கள் கண்ணியை கொடுத்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கன்ஃபார்ம் கொடுத்து கண்ணியை கொடுத்துக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபீச்சர் தான் நம்ம பைச்சாமில் உள்ள ஒரு வித்தியாசமான ஃபீச்சர். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த பைச்சாமுக்கு சம்மந்தப்படுற மாதிரி சில ஃபைல்ஸ் அதில் இருக்கிறத இதால் லோட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டமில் நான் ஆல்ரெடி விஷுவல் ஸ்டூடியோ கோட்ஸை நான் ஏற்றி வச்சுருக்கேன். ஏற்றி கிட்டப் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. இப்போ அதை நம்ம அசால்ட்டாக அதை அப்படியே லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் அது இப்போ வந்தது.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இதை இம்போர்ட் கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்ஸில் நான் பண்ண எல்லா ஃபைல்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அதில் இப்போ வந்து இம்போர்ட் ஆயிரும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணியே காட்டுறேன். இப்போ லிங்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்பலாம் டைம் எடுக்காது, டக்குன்னு லிங்க் ஆயிரும். லிங்க் ஆனதுக்கப்புறம் என்னோடய கிட்டப்பில் உள்ள ஃபைல்ஸ் கூட இப்போ இதில் வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் தான் என்னோடய பழைய ஃபைல்ஸ். அந்த விஷுவல் ஸ்டுடியோவில் நான் லிங்க் பண்ணி வச்சுருந்த ஃபைல்ஸ் எல்லாமே தான், அது ஃபுல்லாமே இப்போ இதில் வந்துடுச்சு. ஓகே ப்ரோ, ஒவ்வொரு தடவையும் நான் அந்த ஸ்லாஷ் பின்னு பைச்சாம் எஸ்ஹெச் இதெல்லாம் அடிச்சுட்டு இருந்தேன். எனக்கு டெஸ்க்டாப்பில் அந்த இது வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் தான். இப்படி ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு அந்த ரீசெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் கிடப்பாப்பில் இந்த டெஸ்க்டாப்பை ஒரு என்ட்ரை தட்டுங்க, தட்டினீங்கன்னா அந்த ஃபைல் வந்துடும், அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ ஒர்க் ஆனிச்சுன்னா அப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் வச்சுட்டு அப்படியே ஷேர் பண்ணி லைக் பண்ணி எல்லாம் சப்போர்ட் பண்ணிடுங்க.